ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் கோபமாக இருக்கார் விஜய். ஏன்னா பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க காவேரி. அவருக்கு பிடிக்காம அந்த பொண்ணை திட்டிட்டு அவர் வெளியே எழுந்து வந்துட்டார். அதுக்கு உடனே காவேரி வந்து கேட்குறாங்க, ஏங்க என்னங்க உங்களை நான் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனால் இப்படி கோச்சிட்டு வந்து உக்காந்துட்ருக்கீங்க? அந்த பொண்ணு என்னன்னா ஒரு பக்கம் முடிக்கணும், அது கோச்சிக்கிட்டு போகுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது அந்த பொண்ணு அது பாட்டு வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தது, எனக்கு பிடிக்கவே இல்லை காவேரி. அது என்ன அப்படிலாம் பேசுது? நைட்டில் குழந்தை யார் கூட படுத்து தூங்குன்னு கேட்குது, இதுலேருந்து உனக்கு புரியலையா அது எந்த அர்த்தத்தில் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, ஏங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னா இதெல்லாம் கேட்க தானங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வந்து, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நான் போய் உங்ககிட்ட சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவர் போயிடுறாரு. கோச்சிட்டே போகும்போது காவேரி அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிடுறாரு, காரில் ஏற்றிக்கிட்டு போகாமல். அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அத்தைக்கு கால் பண்ணி, ஏன் அத்தை ஆக்சிடென்ட் ஆனதில் உங்கள் பொண்ணுக்கு ஞாபகம் மட்டும் மறந்து போல, மூளையும் குழம்பி போயிருக்குது, அதை எனக்கு மேட்ரிமோனியில் ஃபில்அப் பண்ணா கடைசியில் ரிஜிஸ்டர் பண்ணியும் நான் அதை இது பண்ணலைன்னதும் அவள் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா, அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா நம்ம 2 பேரும் ஒரு குழந்தை பத்துக்கலாமா வேற ஒரு குழந்தைய அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னு எல்லா கதையும் சொல்கிறாரு. உடனே அவங்க அத்தையா, ஏன் மாப்பிள்ள அந்த பொண்ணு இப்படியெல்லாம் கேட்டுச்சு, இப்படி இல்லாமல் கேட்பாங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில, இவருக்கு தான்ற திமிரு, இந்த அளவுக்கு உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்குறாளே, ஏன் இவளே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா என்ன, காவேரி குழந்தைக்கும் இவ்வளோ அம்மாவா இருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் திமிர் பிடிச்சவ மாப்பிள்ளை இவ அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா விஜய், அதான் அத்தை எனக்கு கோவம் வந்துச்சு, அவளை அந்த இடத்துலயே நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மானா, இவ்வளோ பேசுகிறாள்ல, இவ்வளோ பேச தெரிஞ்சவளுக்கு தனியாக வர தெரியாதா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு, கடகட்டும், அவள் திமிர் பிடிச்சவ, அவள் கொழுப்பு அடங்கவே மாட்டேந்து, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, அவள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு மனசு கேட்கலங்க, மனசு கேட்காம அந்த விட்டுட்டு வந்த இடத்துலையே போய் பார்க்குறாரு. பார்த்தாக்கா காவேரி அங்கேயே முகத்தை சுல்லுன்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி நிற்கிறாங்க. உடனே விஜய் போயிட்டு, சாரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே உங்கள் சாரிலாம் தேவையில்லை, நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வந்து, ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற, வாடி முதல்ல வரியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாருங்க காரில் ஏற்றுறதுக்கு, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. உடனே இவங்களுக்கு கோவம் வந்து, கையை விடுங்க முதல்ல, உங்களுக்கு யார் என் கையை பிடிச்சி வலிக்கவோ என்னை வாடி போடின்னு பேசுறதுக்கு யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் என்னை மரியாதை இல்லாமல் வாடி போடின்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீங்கள் என்னங்க நினச்சிக்கிறீங்க, ஏதோ என்னால் அந்த ராகவ் பண்ண ஆக்சிடெண்ட்டில் உங்கள் மனைவி இறந்துட்டாங்களே, அதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணமாக இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி கவலையோடு உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலான்னு நினச்சி நான் பொண்ணு பார்த்தா அதுக்குன்னு இப்படி என்னை மரியாதை கட்டத்தனமாக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே விஜய் வந்து, சாரிங்க நான் ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டேங்க, சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுறது நீங்களும், உங்களுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க உங்கள் அம்மாவையும் நினச்சேன், அதனால தான் நான் வந்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டேன், நீங்கள் முடியாதுன்ட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காவேரி, அந்த கதையெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு வெறுப்பாக இருக்குது, நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன், வேற ஒருத்தரை ஒன்றா பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் மாப்பிள்ளை பார்த்தா அப்பனா நீங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு விஜய். ஓ பாருங்களேன், எனக்கு மாப்பிள்ளை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணிப்பேன், இல்லை பிடிக்கலன்னா இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தாக்கா அவரை பிடிச்சிருந்ததுன்னா பண்ணிப்பேன். பாருங்க ஒன்று பண்ணலாமா, இப்போ எனக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா மேட்ரிமோனியில்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கங்க. பண்ணதும் அவங்க ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கு விஜய் கேட்குறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, அப்போ உங்கள் நம்பரை தானே கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு பண்ணும்போது என் நம்பரை தானே கொடுக்கணும், என்
என் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் நம்பரை செகண்ட் நம்பராக சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணிவிட்டு, ஏங்க நல்ல வரனா எதனா வந்ததுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசிக்குங்க ப்ளீஸுங்க, சண்டைலாம் போடாதீங்க. எனக்கு எது மாதிரி மாப்பிள்ளை தெரியுமா வேணும், கோவமே படாத மாப்பிள்ளையா, நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல, நல்ல பொறுமையானவராக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கோவப்பட்டீங்களே, அது மாதிரிலாம் வேண்டாங்க, அதுவே ஒரு காரணங்க. ஐயோ இது மாதிரி ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருந்தது, அப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் பாவங்க விஜயுடைய முகம் வாடி போகுது. காவேரி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதும் எப்படி இருக்கும், அவருடைய பொண்டாட்டியாச்சங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் குறும்பு பண்ணுறாங்கன்ட்டு மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.